ஹாய் காய்ஸ், நம்ம வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதை பற்றினா அம்மாவாசை அன்னைக்கு நான் என்னென்ன சமைச்சேன், ஸோ என்னோடய அன்னைக்கு டேயோட ரொட்டீன் எப்படி போச்சுங்கிறது இந்த விலாகில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இதுதான் பூஜை அறை, சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் வைக்கிறதா நான் வச்சாலும் நான் வந்து வெள்ளி செவ்வாய் லைட்டாக தான் சாமி கும்பிட்றது. இருக்கிற வேலையில் நம்ம அதை எங்கே பார்க்குறது? சரி, ஏதோ நல்ல நாள் அப்போ சாமி கும்பிடலாம். இன்றைக்கி நாங்கள் அம்மாவாசை சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதனால் சமைக்கிறதுக்காக காலையிலே எல்லாமே நானே குளித்து எந்திரிச்சு ஆதிராவின் குளிப்பாட்டி ரெடி பண்ணி பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கும் நான் வந்து கொஞ்சம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன். நான் வந்து காஃபியோடு ஸ்டாப் பண்ணிடுவேன். எல்லா மதருமே மேபி ஒரு 2-3 இயர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் போச்சுன்னா பாப்பாங்களுக்கு செய்யும்போது அந்த சாப்பாடே நம்மளே சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி சரியான வெயிலுங்க. திருப்பூரில் மட்டும் தான் அப்படி வெயில் அடிக்கிறான்னு தெரியல. காலையில் 8 மணிக்கெல்லாம் 12 மணி வெயில் மாதிரி பளிச்சுன்னு அடிக்குது. நானே என்றைக்காக தான் சீக்கிரம் இருந்தீங்க, அன்றைக்கின்னு பார்த்து வெயில் அடிச்சிச்சுன்னா மறுபடியும் உள்ளே போய் தூங்கிட மாட்டேன்னா. ஸோ கிராசரிஸ்லாம் இன்றைக்கி நான் எழுதி கொடுத்துருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ கிராசரிஸ் வந்து நான் இன்றைக்கி நிறைய சொல்லுவேன், அது அப்படி தான் பழக்கமாகிடுச்சு. ஸோ சேமியா பாயசத்துக்கான சேமியாவுக்கு அந்த சேமியா அதான் பாயச சேமியா, நெய், அப்புறம் நான் வந்து என்கிட்ட வந்து பிரியாணி எல்லாம் தனியாக இருக்குது, பட் பட்டை இல்லை. ஸோ நான் பட்டை எழுதி கொடுத்தா அவர் எப்போவுமே பிரியாணியிலே கொடுத்துட்றாரு. அதனால் நான் வந்து இந்த தடவை தனியாக பட்டை அப்படி, அதாவது இலை கிடையாதுன்னு போட்டிருக்கேன். இந்த பட்டைக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, மரக்கட்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது தெரியாது. ஸோ வந்து கிராசரிஸ் என்னென்னா போன தடவை இதுமாதிரி தான் சில்லி மசாலான்னு எதுனா சிக்கன் சில்லி மசாலா வருது. சரி, மிளகாய் தூள்னு எதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள்னு எழுதிட்டேன். அது எழுதுனா குழம்பு தூள் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி இந்த தடவை கரெக்டாக அமைச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். ஸோ சர்க்கரை வந்து எதுக்குன்னா பாயசம் செய்கிறதுக்காக. நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஒயிட் சுகர் வந்து பாயசத்துக்காக மட்டும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதான், இது பீத்தாம்பரி. இது வந்து நான் தேடாத இடம் கிடையாது. இந்த கடையில் இருக்கான்னு கேட்டோன்னே இருக்குன்னு சொன்னோன்னு டக்குன்னு தாங்க. ஏன்னா விளக்குலாம் இன்றைக்கி நம்ம சாமி கும்பிடணும் இல்லையா, அதனால நான் வந்து அதுக்கு வாஷ் பண்ணுறதுக்காக வாங்கினது. ஸோ சாம்பாருக்கு தேவையானது இன்றைக்கி எதுனால நாங்கள் சாமி கும்பிட்றோன்னா எங்கள் அப்பாவுக்காக நான் சாமி கும்பிட்றேன். இன்றைக்கி காய்கறி போட்ட சாம்பார். யூஸ்வலாக வந்து அம்மாவாசைனா வெஜ்ஜு சமைப்பாங்க, பட் வந்து எங்கள் அப்பாவுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் சிக்கன் சமைக்கிறேன். எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், சாம்பாருக்கு தேவையான, ஏன்னா ரெண்டு அடுப்புலையுமே ஒன் சைடு டக்குன்னு சமைச்சு முடிச்சிடுவேன். இது என்னன்னு பார்த்தீங்க, என்னடா சொம்பில் வைக்கிறான்னு பார்க்காதீங்க. அது வந்து தேங்காய், காஞ்ச தேங்காய் கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சோன்னா நல்லா ஸ்மூத் ஆயிரும். அதுக்காக அப்புறம் வந்து தேவையானது பார்த்தீங்களா, கடுகு டப்பா. வந்து எங்கள் வீட்டில் கடுகு டப்பா என்னது, என் பொண்ணோட பவுடர் டப்பா தான் என் கடுகு டப்பா. ஏன்னா பவுட்ரு எங்கெங்கே போடுறா, இவ்வளோ ஒரு இடத்துல வைக்கக்குள்ள ஒரு வழி ஆயிடுது எனக்கு. என்னோடய பேச்சு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படின்னா. ஆனால் பட் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி என்னோடய ஸ்டைல் இப்படி தான். எல்லாருமே ஒரே ஸ்டைல் தான். என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா, சிலர் வெங்காயம் அதிகமாக போடுவாங்க, சிலர் மசாலா அதிகமாக போடுவாங்க. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாரோட டேஸ்ட்டும் எல்லோரும் வெஜ்ஜை விட நான்வெஜ் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. எனக்கும் அப்படி தான். வெஜ்ஜை விட நான்வெஜ் இஸ் ஈஸியஸ்ட் டிஷ் எனக்கு. ஸோ என் சைடில் சிக்கன் கிரேவி நான் இப்படி தான் செய்வேன். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன். அந்த மசாலா சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு நான் செஞ்சு வேலையை முடிச்சிடுவேன். இந்த பக்கம் சாம்பாருக்கு தேவையானதையும் என் கை எப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த பக்கம்னு 2 பக்கமும். ஏன்னா இவள் தூங்கிட்டு இருந்தா, இவளை தூங்க வச்சாச்சா, இவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம சமைக்கணும்னு டக்குன்னு ஒரு பக்கம் இங்கிட்டும் ஒரு பக்கம் இங்கிட்டும். பட் ரொம்பவும் நம்ம வதக்கிற சத்தம் அவளுக்கு கேட்கக்கூடாது. ப்ளஸ் அந்த ஸ்மெல்லு. பச்சை மிளகா வந்து இவளுக்காக நான் அந்த குழம்புலலாம் அவாய்ட் பண்ணுறதுலேருந்தே பச்சை மிளகா எதுலேயுமே அந்தளவுக்கு சேர்க்க மாட்டேன். மோஸ்ட்டாக பார்த்தா பிரியாணி இங்கே திங்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ஆனால் திங்க மாட்டாங்க. அதனால் வாங்கி தான் சாப்பிடுவேன். செஞ்சால் பிரியாணியில் போடுறது, இல்லைன்னா அந்த தக்காளி தொக்கில் போடுறது, இவ்வளோ தான். இந்த பக்கம் சாம்பார் வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு சாம்பார் வந்து சூப்பராக வருங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது. பட் மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகி ஒரு 1 இயர் வரைக்குமே நல்லா தான் இருந்தது. ஆனால் இவன் எப்போ பிறந்தாலும் அப்போலேருந்து எல்லாமே அவசரம் சாம்பார்னு ஓடி போய் டேஸ்ட்லேருந்து எல்லாமே மாறி போச்சு. சிக்கன் பார்க்க நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல. நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சைடில் சாம்பாரும் கொதிக்குது. கொத்தமல்லி தூவி போட்டு அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ சாப்பாடு ரெடி. சிக்கன் கிரேவி பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நம்ம எதையுமே டேஸ்ட் பார்க்கக்கூடாது. சாமிக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறனால நான் எதுவுமே டேஸ்ட் எதுவும் பார்க்கல. ஆனால் நல்லா வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்வார் தெரியுங்களா, இதை பார்த்து நீ என்னைக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு சரியா அன்னைக்கு மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். உங்களுக்கு இப்படி தானா?